வணக்கம் நண்பர்களே. சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பெற்ற புதிய தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றோம். வீடியோ பார்ப்பதற்கு முன்பு வழமை போன்ற வீடியோவுக்கு லைக் கொண்டு கொடுத்துவிட்டு வாருங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பெற்ற ஒவ்வொரு செய்திகளையும் ஒவ்வொன்றாக பார்ப்போம். கட்டாரிலிருந்து இலங்கைக்கு தினசரி 5 விமான சேவைகளை ஆரம்பித்துள்ள கத்தார் ஏர்வேஸ். கட்டாரிலிருந்து இலங்கைக்கு தினசரி 5 விமான சேவைகளை கத்தார் ஏர்வேஸ் ஆரம்பித்துள்ளது. இதுவரை காலமும் கட்டாரிலிருந்து இலங்கைக்கு நாளொன்றுக்கு 4 நேரடி விமான சேவைகள் நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது கத்தார் ஏர்வேஸ் நிர்வாகமானது இலங்கைக்கு தினசரி பயணிக்கும் விமானங்களின் எண்ணிக்கையை 5ஆக உயர்த்தியுள்ளனர். விமான சேவைகளின் எண்ணிக்கை 5ஆக அதிகரிக்கப்பட்டதன் பின்னர் கத்தார் ஏர்வேஸ் விமான பயணிகளின் தினசரி நாட்காட்டி பின்வருமாறு அமையும் என்பது சொல்லப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் கத்தார் ஏர்வேஸுக்கு சொந்தமான விமானங்களாகிய விமானங்கள் கட்டாரிலிருந்து இலங்கைக்கு இயக்கப்பட இருக்கின்றது. குறிப்பாக QR 659, QR 663, QR 665, QR 667 மற்றும் QR 655 ஆகிய 5 விமானங்கள் இயக்கப்பட இருக்கின்றது. இன்றைய வைரஸ் பெருந்தொற்று தொடர்பான தகவல்கள்: கடந்த 24 மணி நேரத்தில் 677 நபர்களுக்கு வைரஸ் பெருந்தொற்று. கடந்த 2 நாட்களாக 1000க்கும் குறைவான வைரஸ் தொற்றுக்கள் பதிவாகி இருப்பது மகிழ்ச்சி. கடந்த 24 மணி நேரத்தில் ஒரு நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார். அவசர சிகிச்சை பிரிவில் 697 நபர்கள் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றனர். சவுதி அரேபியாவில் புதிய வகை நம்பர் பிளேட்டுகள் அறிமுகம். பிரபலமான சவுதி அரேபியா தளங்கள் மற்றும் கலாச்சார சின்னங்கள் சித்தரிக்கும் 5 தனித்துவமான வடிவமைப்புகளுடன் வாகன நம்பர் பிளேட்டுகளை சவுதி அரேபியாவின் கலாச்சார உள்துறை நிதியமைச்சகம் அறிமுகம் செய்துள்ளது. இதில் நாட்டின் தேசிய சின்னம், 2 குறுக்குவாள் மற்றும் ஒரு பனைமரம், மாவட்டத்தின் திரியா வரலாற்று, சவுதி அரேபியா விசன் 2030 லோகோ ஆகியவை இதில் அடங்குகின்றது. இந்த நாட்டின் தேசிய சின்னம், 2 குறுக்குவாள் மற்றும் ஹெக்ரா 2 செழுமையான கலாச்சார தளங்கள். அவை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலுள்ள சவுதி அரேபியாவின் 6 தளங்களில் ஒன்றாகும். அதே சமயம் சவுதி அரேபியா விசன் 2030 லோகோ ராட்சியத்தின் தற்போதைய விரிவான வளர்ச்சியையும் குறைக்கின்றது. சவுதியின் நிறுவன தினமான பிப்ரவரி 22 800 ரியால் செலவில் இந்த சிறப்பு நம்பர் பிளேட்டுகள் வழங்கத் தொடங்கியுள்ளனர். சவுதி அரேபியா பேக்கேஜ் 56,000 ரூபாய் மட்டுமே. 5 நாள் தனிமைப்படுத்தல் பேக்கேஜ். சென்னை தமாம் மார்ச் 7 மற்றும் 11 தேதிகளில் இண்டிகோ விமானம் ஒன்று 56,000 ரூபாய். சென்னையிலிருந்து தமாம் டைரக்ட் ஃப்ளைட். சென்னையிலிருந்து ரியாத்துக்கு டைரக்ட் ஃப்ளைட் மார்ச் 1, 3 மற்றும் 6 தேதிகளில் 66,000 ரூபாய். ஹோட்டல் புக்கிங் விலை மாற்றம் இருந்தால் சற்று விலை மாறுபடும் என்று சொல்லியிருக்கின்றனர். சென்னையிலிருந்து ரியாத்துக்கு யசீரா ஏர்வேஸ் மார்ச் 4 தேதி 62,000 ரூபாய் மட்டுமே. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் பயணம் செய்தால் பேக்கேஜ் குறைந்த விலையில் செய்து தரப்படும். நமது சேவைகள் விசிட் விசா, இமிக்ரேஷன், விசா ஸ்டாம்பிங், பாஸ்போர்ட் சர்வீஸ், ஹஜ் உம்ரா சர்வீஸ் மற்றும் பல தேவைகள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இதில் இருக்கும் வாட்ஸ்அப் இலக்கங்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி மேலும் விவரங்கள், டிக்கெட் பதிவுகளை பெற்றுக்கொள்ளுங்கள். சிறை தண்டனை மற்றும் 2 லட்சம் ரியால் அபராதம் மீறுபவர்களுக்கு உள்துறை அமைச்சகம் மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வைரஸ் தொடர்பான தனிமைப்படுத்தல் மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட உத்தரவுகளுக்கு முழுமையாக இணங்குவதற்கான தனது உறுதிப்பாட்டை உள்துறை அமைச்சகம் மீண்டும் வலியுறுத்தியிருப்பதுடன் இவற்றை மீறினால் 2 லட்சம் ரியால் வரை அபராதம் விதிக்கப்படும் என்று அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தனிமைப்படுத்தல் அல்லது நிறுவன தனிமைப்படுத்தல் உத்தரவுகளை மீறுபவர்களுக்கு 2 லட்சம் ரியால் வரை அபராதம் அல்லது 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் என்று அமைச்சகம் அறிவித்திருக்கின்றது. குறிப்பாக இதில் விதிவிலக்காக வெளிநாட்டவர்களாக இருந்தால் தண்டனை காலம் முடிந்த பிறகு நுழைவு கட்டணத்தில் உட்பட்டு நாட்டிலிருந்து நாடு கடத்தவும் அமைச்சு முடிவெடுத்திருக்கின்றது. பொது இடத்தில் கூட்டமாக அல்லது 3 இடங்களில் 15 பேர் கைது செய்யப்பட்டனர். நாடு முழுவதும் தொடர் பேரணியில் ஈடுபட்ட 15 சந்தேக நபர்கள் பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். ரியாத், தாஃபுக் மற்றும் வாஃபோர்
அல்-14 ஆகிய இடங்களில் 3 வெவ்வேறு சம்பவங்களில் 15 பேரை பாதுகாப்பு படையினர் கைது செய்திருக்கின்றனர். அதன் வீடியோ காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் ரியாத் சம்பவம் தொடர்பாக 6 பொதுமக்கள் அடையாளம் காணப்பட்டதாகவும் குறிப்பாக கலவரத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. குறிப்பாக 5 பேர் தாபூக் போலீசாரால் அடையாளம் காணப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. குளிர்காலம் முடிந்துவிட்டது, வசந்த காலம். வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் தூசி புயல் வீசுகின்றன. சவுதி அரேபியா வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பருவநிலை மாற்றத்தின் கூடுதலாக நாட்டின் வளிமண்டலத்தில் ஏற்ற இறக்கங்கள், தீவிரமான காற்று, சில பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சமீபத்திய அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன என்று தேசிய வானிலை மையம் விளக்கியுள்ளது. சவுதி அரேபியா மயமாக்கல் மிகப்பெரிய இலக்குகள் அடைவதை நோக்கமாக கொண்டுள்ளது. வெளிநாட்டவர்கள் வேலை இழப்புகள் கடந்த ஆண்டு 4 லட்சம் என்று சொல்லப்படுகின்றது. கடந்த ஆண்டு முதல் முறையாக 4 லட்சம் இளைஞர்கள் தொழிலாளர் சந்தையில் நுழைந்ததாக சமூக மேம்பாட்டு அமைச்சகம் உறுதிப்படுத்தியிருக்கின்றது. அதாவது 4 லட்சம் சவுதி அரேபியா குடிமக்களுக்கு வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. 4 லட்சம் வெளிநாட்டு தொழிலாளர்கள் வேலையிழந்து தாயகம் திரும்பியிருக்கின்றார்கள் என்று அர்த்தப்படும். சவுதி அரேபியா வரலாற்றில் பல குடிமக்கள் பணிக்கு வந்துள்ளனர் என்பதை அமைச்சர் வெளிப்படுத்தினார். அதே ஆண்டில் கல்வி நிறுவனங்களிலிருந்து பட்டதாரிகளின் எண்ணிக்கையை விட தொழிலாளர் சந்தையில் முதல் முறையாக நுழைந்தவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதாக அமைச்சர் கூறியிருக்கின்றார். 2021ஆம் ஆண்டில் பணிக்கு வருபவர்கள் 2021ஆம் ஆண்டில் மருந்தகம், பல் மருத்துவம், கணக்கியல், சட்டம், சந்தைப்படுத்தல் போன்ற தரத்தில் 32 சவுதி அரேபியா மயமாக்கல் முடிவுகள் அமைச்சகம் வெளியிட்டது. சவுதி அரேபியா 2 லட்சம் வேலைகளை இலக்காக கொண்டு புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. ஆனால் தனியார் துறையினரால் 4 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்புகள் வழங்க முடிந்துள்ளதாக அமைச்சர் கூறுகின்றார். 2.8 பில்லியன் ரியால் மதிப்பிலான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட நாட்டின் முதல் நீர் கேளிக்கை பூங்கா ஹிதியாவில் உயர்கின்றது. சவுதி அரேபியாவில் நீர் விளையாட்டுக்கான முதல் பொழுதுபோக்கு பூங்காவை உருவாக்க ஒப்பந்தம் கையெழுத்தானது. 2 நிறுவனங்களும் 2.8 பில்லியன் ரியால் மதிப்பிலான ஒப்பந்தம் வழங்கப்படும் என்று ஹிதியா கூறியிருக்கின்றார். சவுதி அரேபியா தேசிய நிறுவன தின கொண்டாட்டம் பண்டைய நகரமான தாருஸ் சலாமில் கொண்டாட்டம். ரியாத்தின் பண்டைய நகரம் மாயா சவுதி அரேபியா நிறுவனத்தின் தினத்துடன் தொடர்புடைய ரியாத்தில் கொண்டாட்டங்கள் தொடங்கியிருப்பதுடன் இது தாராஹட் மேம்பாடு அணியகத்தின் அதிகார வரம்புக்கு உட்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 22ஆம் தேதி அன்று சவுதி அரேபியா அதன் நிறுவன தினத்தை கொண்டாடி வருகின்றது. சவுதி அரேபியாவில் முதல் தலைநகரம் 1727இல் இமாம் முகமது பின் சவுத் என்பவரால் நிறுவப்பட்டது. இது நகரின் மையத்தில் பாதுகாக்கப்பட்ட நினைவுச் சின்னம் கிங் ஆஃப் கிங்ஸ் மற்றும் ஹீரோக்கள் என்ற தலைப்பில் ஓவியம் வளையத்தையும் அமைச்சர் உருவாக்கியிருக்கின்றார். சாலை விபத்தில் சிக்கிய ஒருவரிடம் கழித்து வெளியேறியிருக்கின்றார். இந்தியாவைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவர் 2 ஆண்டுகளுக்கு முன்போ இவர் வேலைக்கு வந்திருக்கின்றார். சவுதி அரேபியாவுக்கு மிகவும் சிரமப்பட்டு நாடு திரும்பியிருக்கின்றார். பாலகிருஷ்ணன் ஹவுஸ் டிரைவர் விசாவில் இகாமா மற்றும் டிரைவிங் லைசன்ஸ் பெறுகின்றார். ஸ்பான்சர் ஒரு பணியாளராக இருந்தார். தனது டிரக்கை நிறுவனத்துக்கு ஓட்டிச் சென்றார் என்றும் அவர்கள் அனைவரும் வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாகவும் ஏறக்குறைய 2.5 ஆண்டுகளாக ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் லாரி ஓட்டுநராக இருந்து அவருக்கு சம்பளம், உணவு, தங்குமிடம் என்று சரியான தொகையை கொடுக்க வேண்டும் என்று ஸ்பான்சர் விட தயாராக இல்லை என்றும் சொல்லியிருந்தார். அவரது உடல்நிலை குறித்து அறிந்து ஈத்தா துணை தூதரக பொது உறுப்பினர்கள் நாயர் அவர்கள் நேரில் சந்தித்து சிரமங்களை புரிந்து கொண்டார். பின்னர் அவர் தொழிலாளர் அலுவலக தலைவர், தர்ஹீல் தலைவர் ஆகியோரை சந்தித்தார். மேலும் பாலகிருஷ்ணன் ஸ்பான்சர் விஷயங்களை முன்னோக்கி பார்வையிட்டதன் விளைவாக தர்ஹீல் வழியாக உங்களை வீட்டுக்கு அனுப்புவதற்கு தொடர்பு கொண்டு ஸ்பான்சர் செய்கின்றார் என்றார். அதன் அடிப்படையில் உதவிக்கரம் நீட்டியிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் தற்சமயம் அவர் தாயகம் திரும்பியிருக்கின்றார். வெளிநாட்டவரின் இகாமாவில் படத்தை மாற்றுவதற்கான நிபந்தனைகளை யவச தெளிவுபடுத்துகின்றது.
சவுதி அரேபியாவில் இகாமாவில் உள்ள நபரின் புகைப்படத்தை குடியிருப்பு அடையாளம் மாற்றும்போது கண்டிப்பாக கடைப்பிடிக்க வேண்டிய கட்டுப்பாடுகளை பாஸ்போர்ட் பொது இயக்குநரகம் கூறுகின்றது. உத்தியோகபூர்வ யவச ட்விட்டர் கணக்கிலிருந்து உங்கள் மீது அமைதி நிலவட்டம் என்ற கேள்விக்கான பதில், நான் ஒரு குடியுரிமை வெளிநாட்டவரின் அடையாளத்தில் படத்தை மாற்ற விரும்புகின்றேன். நான் அதை எப்படி செய்வது? இகாமா படத்தை மாற்றுவதற்கான நடைமுறை குடியிருப்பு சேவை பிரிவின் கீழ் யவசத்துடன் சந்திப்பை பதிவு செய்யவும். யவசத்தில் உள்ள கவுண்டரை கேமராவுடன் பார்வையிடவும். உங்கள் இகாமாவை வழங்கவும். உங்கள் சிக்கல்களை விவரிக்கவும். கவுண்டரில் உங்கள் கைரேகையை சரிபார்க்க வேண்டும். உங்கள் படம் அதிகாரிகளால் எடுக்கப்பட்டு புதுப்பிக்கப்படும். புதிய படத்துடன் உங்கள் இகாமா அச்சிட நீங்கள் இப்போது மற்றொரு கவுண்டருக்கு செல்லலாம். யவசத் மின்னணு பாஸ்போர்ட்டுகளை வழங்குவதற்கான நிலைகளை விவரித்தார் மற்றும் அவற்றை 3 நிலைகளில் அடையாளம் கண்டார். இது ஆரம்பத்தில் 3 நிர்வாக பிராந்தியத்தில் வெளிப்பிடப்பட்டது: மக்கா, ரியாத் மற்றும் கிழக்கு மாகாணம். சவுதி அரேபியா பாஸ்போர்ட் துறையின் அனைத்து பகுதிகளிலும் மின்னணு பாஸ்போர்ட் 2ஆம் கட்டத்தில் வழங்கப்படுகின்றது. பாஸ்போர்ட் 3ஆம் கட்டத்தில் அப்சர் மூலம் வழங்கப்படுகின்றது. முதல் 2 கட்டங்களில் நியமன முன்னுரிமைகளின்படி குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பாஸ்போர்ட்டுகள் வழங்கப்படுகின்றன. இகாமாவில் ஹுரூப் அல்லது வேலையிலிருந்து விலகுவதற்கான விருப்பங்கள். ஒரு ஊழியர் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வேலைக்கு வரவில்லை என்றால் ஹுரூப் ஊழியர் இகாமா எண் மீது விதிக்கப்படும். மோசமான பகுதி என்னவென்றால், உங்களின் இகாமாவில் வேலைக்கு வராது கிடைத்ததும் நீங்கள் சவுதி அரேபியாவில் சட்டவிரோதமாகிவிட்டீர்கள். இகாமா மற்றும் பணியாளர்களின் பலன்கள் ரத்து செய்யப்படுகின்றன. சவுதி அரேபியாவுக்குள் நுழைய 3 ஆண்டுகளுக்கு உங்கள் நுழைவு தடை செய்யப்படும். பணியாளர் தனது இகாமா ஹுரூப் நிலையை சவுதி அரேபியாவின் உள்துறை அமைச்சகம், தொழிலாளர் அமைச்சக இணையதளத்தில் பார்க்கலாம். உங்கள் ஹுரூப் நிலையிலிருந்து வேலை இல்லாததை அகற்றுவதற்கு சட்ட வழிகள். சவுதி அரேபியாவில் உள்ள எந்த ஒரு வெளிநாட்டவரும் மிகவும் வேதனையான வார்த்தை அவர்களின் ஹுரூப் அந்தஸ்தில் வேலை இல்லாதது. அதை எதிர்த்து போராட அல்லது உங்களுக்கு ஹுரூப் நிலையிலிருந்து அகற்ற 3 சட்ட வழிகள் உள்ளன. 1. முதலாவது, உங்களுடைய முதலாளி. நீங்கள் வீட்டை விட்டு ஓடிய உங்கள் முதலாளியின் நிலையை நீங்கள் ஸ்பான்சரை கேட்க வேண்டாம். உங்களுக்கு எதிராக வேலைக்கு வரவில்லை என்ற அறிக்கையை செல்லாத ஆக்குமாறும் உங்கள் ஸ்பான்சர் முதலாளியிடம் கூறுங்கள். உங்கள் ஸ்பான்சர் உங்களுக்கு உறுதியாக இருந்தால் அவர் பாஸ்போர்ட் அதிகாரிகளை அணுகி உங்களுக்கு எதிரான ஓடிவிட்டீர்கள் என்ற குரூப் அறிக்கையை செல்லாதாக்க ஆவணங்களை சமர்ப்பிக்கலாம். அதற்கு அவர் தேவையான ஆவணங்கள் முன்வைக்க வேண்டும். ஓடிப்போன அறிக்கையை செல்லாத ஆக்குவதற்கான படிவம், ஓடிப்போன அறிக்கை, சட்ட ரீதியான கட்டணம், ஸ்பான்சர் அல்லது அவரது பிரதிநிதிகளின் இறப்பு. உங்களுக்கு எதிராக சட்ட விரோதமாக ஹுரூப் தொழிலாளர் நீதிமன்றத்தை அணுகலாம். 2வது நடைமுறை. அடுத்த வழி, சட்டவிரோதமான ஹுரூப் எதிராக தொழிலாளர் நீதிமன்றத்தை அணுகுவது. உங்கள் முதலாளி அதை உருவாக்கியவுடன் தப்பிக்கும் அறிக்கையை செயலிழக்க செய்வது மிக கடினம். உங்கள் ஹுரூப் நிலை, அதாவது ஓடி போய்விட்டீர்கள் என்ற நிலையை சட்டவிரோதமானது என நீங்கள் உணர்ந்தால் நீங்கள் அதை தொழிலாளர் நீதிமன்றத்தை அணுகலாம். நீங்கள் தப்பியோடி ஹுரூப் அந்தஸ்தில் சட்டவிரோதமாக இருப்பதனால் நீங்கள் தொழிலாளர் நீதிமன்றத்தை மட்டும் அணுக முடியாது. தூதரகம், சமூக பணியாளர்கள் மற்றும் உங்களுக்கு எதிராக சட்டவிரோதமாக ஹுரூப் செய்த உங்கள் ஸ்பான்சருக்கு எதிராக ஆதாரத்தை சமர்ப்பிக்கும் தெரிந்த வழக்கறிஞர் உதவியை பெறுவது அவசியம். இது 2வது வழிமுறை. 3வது, யவசத்திடம் சரணடைதல். இதன் மூலம் தர்ஹீல் மையங்களில், அதாவது நாடு கடத்தல் மையங்களுள்ள அதிகாரிகளிடம் ஊழியர் சரணடைய வேண்டாம். அவர்கள் அந்த ஊழியரை கைது செய்து சிறையில் அடைத்துவிட்டு சவுதி அரேபியா நுழைய 5 ஆண்டுகள் தடை விதித்து சொந்த நாட்டுக்கு நாடு கடத்துவார்கள். ஆகவே 3 நடைமுறைகள் தான் காணப்படுகின்றது சவுதி அரேபியாவில். வீட்டை விட்டு வெளியேறியவர்களுக்கான 3 நடைமுறைகள். இதுதான் தாயகம் செல்வதற்கு. இன்னும் ஒரு நடைமுறை இருக்கின்றது, பொது மன்னிப்பு. பொது மன்னிப்பு என்பது எப்போது வரும் என்று எங்களுக்கும் தெரியாது, அரசுக்கும் தெரியாது. தொடர்ந்து இன்றைய தங்கத்தின் பெறுமதிகள்: 1 கிராம் 22 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 211 ரியால். 1 கிராம் 24 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 230 ரியால். தொடர்ந்து இன்றைய நாணய பெறுமதிகள்: இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில் முதலில் இந்திய ரூபாவில் 19.50, இலங்கை ரூபாவில் 53.62. வெளிநாட்டில் வாழும் தமிழர் நலச்சங்கம்
விடுக்கும் விசேட அறிவித்தல். உக்ரைனில் சிக்கியுள்ள தமிழக மாணவர்களுடன் வெளிநாட்டில் வாழும் தமிழர் நலச்சங்கம் இப்போது அவர்களை தொடர்பு கொண்டபோது நமக்கு கிடைத்த முதல் கட்ட தகவல்களை தருகின்றோம். உக்ரைனில் போர் முகங்கள் சூழ்ந்திருக்கின்றன. சுமார் 150 தொடக்கம் 200 மாணவர்கள் சிக்கியிருப்பதாகவும் அவர்களுடன் தொடர்பு கொண்டு பேசிய போது ஒரு சில மாணவர்கள் விடுதியில் உள்ளதாகவும் அவர்களுக்கு உணவு உட்பட்ட அத்தியாவசிய தேவை கிடைப்பதாகவும் வெளியில் தங்கியிருக்கும் மாணவர்கள் நிலை கொஞ்சம் சிரமம் என்றும் தெரிய வந்துள்ளது. விடுதியிலும் உணவு உட்பட்ட வசதிகள் எத்தனை நாட்கள் வரை கிடைக்கும் என்று சொல்ல இயலாது என்றும் வெளியே வெடிகுண்டு சத்தங்கள் தொடர்ந்து கேட்பதாகவும் அச்சம் உள்ளதாகவும் சொல்லியிருக்கின்றனர். நிலைமை கைமீறும் பட்சத்தில் பதுங்கு தளத்துக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. எல்லாம் வல்ல இறைவன் அந்த குழந்தைகளோடு இருப்பதாக. கடைசி தகவல் 3000 தமிழக மாணவர்கள் உக்ரைனில் உள்ளனர். தகவல் நாச்சியார் ஒருங்கிணைப்பாளர் ஆப்பிரிக்க பிரிவு வெளிநாட்டில் வாழும் தமிழர் நலச்சங்கம். அவசர உதவிகள் தொடர்புகளுக்கு இதில் இருக்கும் இலக்கங்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தலாம். உக்ரைன் போர் உக்ரைன் வாழ் தமிழர்களுக்கு உதவிட வெளிநாட்டில் வாழும் தமிழர் நலச்சங்கம் என்றென்றும். அபாவில் சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். பீசா சாலையில் உள்ள சப்தா அலியாவில் 2 கார்கள் மோதியதில் 5 பேர் உயிரிழந்திருப்பதுடன் ஒருவர் பலத்த காயமடைந்திருப்பதாகவும் பிக்கப் மற்றும் கார் விபத்தில் சிக்கியதாகவும் சொல்லப்படுகின்றது. செஞ்சிலுவை சங்கம் மற்றும் சிவில் பாதுகாப்பு குழுக்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வங்கிக் கணக்கு சரிபார்ப்பு என்ற பெயரில் மோசடி. யாருக்கும் மொபைல் OTP கொடுக்க வேண்டாம் எச்சரிக்கை. பல இந்தியர்கள் ஏமாற்றப்பட்டனர். வங்கிக் கணக்கு சரிபார்ப்பு என்ற பெயரில் மோசடி நடப்பதனால் எக்காரணம் கொண்டும் யாருக்கும் மொபைல் OTP கொடுக்க கூடாது என்று நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மோசடி செய்பவர்கள் முதலில் மொபைலுக்கு போன் செய்து இகாமா எண்ணையும் கணக்கு எண்ணையும் சரிபார்ப்பதற்காக வங்கியின் பெயரை கொடுத்துவிட்டு அதை நம்பி மொபைலில் வந்த OTP எண்ணை கொடுத்து ஏமாற்றி விடுகின்றனர். ஒரு மாதத்துக்கு முன்பு கோழிக்கூடு வாசியொருவர் ஆயிரக்கணக்கான ரியால்களை இழந்திருக்கின்றார். ஒரே நாளில் 5 முறை OTP எண் கோரப்பட்டதாகவும் வங்கியிலிருந்து பணம் எடுக்கப்பட்டு சரிபார்ப்பு நடந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து கணக்கிலிருந்து பணம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. உங்கள் கோரிக்கையை நிராகரிப்பது தவறு. விசாரணையில் இந்தியர் பலர் பண நஷ்டத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது. வெட்கப்பட்டு வெளியே பேச வேண்டாம் என்று பலர் தங்கள் இழப்புகளை பகிர்ந்து கொண்டனர். இதற்கு பின்னால் பாகிஸ்தானியர்கள், பிலிப்பீன்ஸ் மற்றும் அரேபியர்கள் உள்ளது தெரியும். தொடர்ந்து நேற்றைய செய்திகளுக்கு கொமன் பண்ணியவர்களின் பெயர் விவரங்களை தொடர்ந்து பார்வையிட இருக்கின்றோம். யோன், நிர்மலா, குழந்தசாமி, ஃபாத்திமா, ரிக்ஸா, முகன்ராஜ் மற்றும் யோதி. உங்கள் நண்பன் தில்லை. சரவணன் கார்த்திகேயன், உலகத் தமிழர் ஊடகம், வெளிநாட்டில் வாழும் தமிழர் நலச்சங்கம். கருப்பையா மனோகரன் மற்றும் தாமோதர், ஐயப்பன், அபி, ராஜசேகர், நீரோ, மேகன் மற்றும் ஜோ ஹாப்பி மற்றும் MB யாக்கோப் மற்றும் ஹஜா நஜிமுதீன் மற்றும் ரமேஷ் ஆர் முருகன் மற்றும் மாரிமுத்து, ஜேக் இப்ராஹிம் மற்றும் வினோஜிகரன் மற்றும் கோடீஸ்வரன் காத்தமுத்து மற்றும் முஸ்தா மற்றும் நூர் நிஜாம் ஹலிகோல் மற்றும் சிவா, கிஷோர் குமார் மற்றும் ஃபாத்திமா, ரிக்ஸா மற்றும் ஹாதர் மற்றும் சோழன் ராஜேந்திரன் மற்றும் ரங்கநாதன், பழனிமுத்து, அன்பு வணக்கம் நாதன் என்று சொல்லியிருக்கின்றார். அடுத்தபடியாக மோகன் ஸ்ரீ, ஹமால்தீன் ஹமல் மற்றும் எஸ் பொன்ராமச்சந்திரன் மற்றும் உழைக்கும் கரங்கள் மற்றும் தேவன் பாய், முகமது ருமீஸ், தமிழ் செல்வன், தங்கராஜ் மோசஸ் மற்றும் அசோகன் பால்ராஜ் மற்றும் முனை ரத்னம் பாபு மற்றும் ஹலிகுலம் மற்றும் சுகுணா, சஃபரினா, உலகத் தமிழர் ஊடகம், வெளிநாட்டில் வாழும் தமிழர் நலச்சங்கம், ஈத்தா மண்டலம் மற்றும் மிகன் மற்றும் ஜிவே மற்றும் அப்பாஸ் மற்றும் சொக்கார முருகன், சிதம்பரம் மாரி, அப்துல் ஹஃபூர் மற்றும் ராஜோன் மற்றும் குமார், பாலசிங்கம், வராதினி யதோ, ஐயப்பன், அபி, வினோஜிகரன்
யசின் ரசாக், நசீர் ஹயந்த், நினோ மற்றும் சிகர் மாரிமுத்து, முகமது இஃப்ரான் மற்றும் யாலுதீன் பிச்சை, குமார் பாலசிங்கம், மேகன், ராமச்சந்திரன், ஜோஹப்பி மற்றும் கலிய பெருமாள், கிருஷ்ணசாமி, அப்துல் சாஃபி மற்றும் ஃப்ரிங்க் மற்றும் ஹிங்க் என்றோரால் கொமெண்ட் பண்ணியிருக்கின்றார். அடுத்தபடியாக எஸ்கே கண்ணன், சஹீப் அகமட் மற்றும் ஹமல் அப்பாஸ் மற்றும் அப்துல் சாஃபி, செல்வகுமார் மற்றும் வினோஜிகரன் மற்றும் அசாரிதீன். மற்றபடியாக ஒருவர் அரபு மொழியில் தந்திருக்கின்றார், அவருடைய பெயர் தெரியவில்லை. அப்துல் தாஜுதீன், பத்மவேலு, அவருடைய பெயர் தெரியவில்லை. MMAKOKMOH என்று போட்டிருக்கிறார், பெயர் குறிப்பிடவில்லை. ஜலீப் அகமட், காத்மா மற்றும் லைலா மற்றும் விஜயகுமார், சால்ஃபி மற்றும் ராமகிருஷ்ணன், சிவா, ஆறுமுகம் செல்வி மற்றும் முகதீன் சா மற்றும் பிரஹாத்மா மற்றும் ரிவான் லுக்மான் மற்றும் ரம்சான் மற்றும் VJVGH என்றடக்கு அது பிரியா அல் ஹாசிம் என்று சொல்லியிருக்கின்றார். அடுத்தபடியாக சுல்ஃபிகான், அடுத்தபடியாக யாலுதீன் பிச்சை, செல்வா தாஜேஸ், அடுத்தபடியாக மதுரை சவுதி அரேபியா ரியாத்திலிருந்து நஜீம், அடுத்தபடியாக அக்பர் அலி நிகார், அடுத்தபடியாக அப்துல் ரஹ்மான், அமீன் மற்றும் ஐயப்பன் அபி, யூசுப் கான் பாண்டிச்சேரி, அடுத்தபடியாக ஆந்தோனி பிரபு, அடுத்தபடியாக ரவுதார் ராஜகோபால், தமிழ் மாறன், ராம்ராஜ் ஸ்ரீராம், செல்வா தஜீஸ், தமாமிலிருந்து தனிகாசலாம், அடுத்தபடியாக நஜீமா, சவுதி அரேபியா, அடுத்தபடியாக அஜ்மீன், எம் நிலம், விஜி, ஜைட் அலை, ராஜேந்திர குமார், சவுதி அரேபியா ரியாத்திலிருந்து தமிழரசன், அடுத்தபடியாக ஜேக் அலாவுதீன், அடுத்தபடியாக அன்புராஜ் ஆடுதுறை, NB சிபம், அடுத்து திருச்சி அமனுல்லா, அடுத்தபடியாக மாரிச்சாமி, NCC கம்பெனி ஹாமிஸ் என்று குறிப்பிட்டுள்ளார். அடுத்தபடியாக ஜெந்தில் குமார், சுந்தர்ராஜ் சுதா, அடுத்தபடியாக ரியாஸ் சுல்தான் ரியாஸ், அடுத்தபடியாக அன்வர் ரியாத் என்று சொல்லியிருக்கின்றார். அடுத்தபடியாக அனுவர் ஹெயின் என்று குறிப்பிட்டுள்ளார். நன்றி நண்பர்களே, நிறைய நண்பர்கள் கொமெண்ட் செய்திருக்கின்றீர்கள். உங்களுடைய பெயர் விவரங்களும் எஃப்னா தமிழ் டிவியில் பதிவாகி இருக்கின்றது. நன்றி நண்பர்களே, உங்களுடைய பெயர் விவரங்களும் இதில் இன்றைய தினம் பதிவாகி இருக்கின்றது சவுதி அரேபியா செய்தியில். நீங்களும் எமது நீண்ட நாள் வாசகர்கள், உங்களுடைய பெயர் விவரங்களையும் எமது எஃப்னா தமிழ் டிவியின் சவுதி அரேபியா செய்தியில் இறுதியாக சேர்க்க விரும்பியிருந்தோம். அதற்கிணங்க இன்றும் நிறைய நண்பர்களை சேர்த்திருக்கின்றோம். இனிமேல் நீங்கள் அனுப்பும் போது சவுதி அரேபியா எந்த இடமென்று குறிப்பிட்டு அனுப்புங்கள். அழகிய தமிழில் அனுப்பியிருந்தால் நான் அழகான முறையில் வாசித்திருக்க முடியும். ஆகவே நீங்கள் இலங்கை என்றால் இலங்கை, இந்தியா என்றால் இந்தியா, சவுதி அரேபியாவில் எந்த இடத்தில் பணிபுரிகின்றோம் என்று குறிப்பிட்டால் போதுமாக வாசிக்க இனிமையாக இருக்கும். குறிப்பாக சவுதி அரேபியா ரியாத், இந்தியாவிலிருந்து என்று உங்களுடைய பெயரை குறிப்பிட்டால் எங்களுக்கு இன்னும் இலக்குவாக இருக்கும். நன்றி நண்பர்களே, உங்களுடைய ஒத்துழைப்புடன் பயணித்து கொண்டிருக்கின்றோம்.